இந்த ஹைவே வழியாக போனீங்கன்னா நீங்கள் ஆந்திராவுக்கு போயிடலாங்க. அப்படியே அந்த ஹைவே வழியாக போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போயிடலாங்க. நம்ம கும்மிடிப்பூண்டில் தாங்க நிற்கிறோம். இங்கே ரைட் சைடு பாருங்களேன், அந்த கும்மிடிப்பூண்டியோட ரயில்வே ஸ்டேஷனுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் நம்ம நிற்கிற இடங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு சர்வீஸ் ரோடுங்க. இங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் ஒரு லெஃப்ட் போதுங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்கும். வீடுகளுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி V ஸ்கொயர் போட்டிருக்காங்க. அங்கே நீங்கள் வெறும் 2 லட்ச ரூபா முன்பணம் இருந்தாலே உங்களுக்கு 1 BHK 25 லட்ச ரூபாயில் இடத்துடன் கூட வீடு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அரசு மானியமும் கொடுக்கறது இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அருண் அகஸ்டின் ப்ரோ இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி என்னென்ன வந்து அப்ரிஷியேஷன் போயிட்டு இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரூபாய் கட்டி கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் இண்டியாக கேட்குறேன். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ் மக்களை, இப்போ வந்து நம்ம V ஸ்கொயர்லேருந்து ப்ரோ அருண் அகஸ்டின் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம இந்த வீடியோ என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் இண்டியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா ப்ரோ? வணக்கம் ப்ரோ. வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றியும் V ஸ்கொயரை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன் ப்ரோ. கண்டிப்பாக. ஸோ நம்முடைய கம்பெனி நேம் V ஸ்கொயர் குரூப். நம்மளோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லில் இருக்குது. என்னுடைய நேம் அருண். ஸோ நான் அதில் மேனேஜிங் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டு இருக்குது? இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கும். டோட்டலாகவே 8 வருஷமாக ஆல்மோஸ்ட் சிட்டியில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆவடி, பூந்தமல்லி, பட்டாபிராம், வேப்பம்பட்டு, செபாப்பேட்டை, ஸோ அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் சவுத் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊரப்பாக்கம், குடுவாஞ்சேரி, இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா எல்லா ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்குது. இப்போ எங்கே அவுட்டில் கும்மிடிப்பூண்டிக்கு கொண்டு வந்துட்டீங்க? ஆக்சுவலாக எல்லா கிளைண்ட்டுமே கேட்குறது என்னென்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி வேணும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி வேணும், ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லே ப்ராப்பர்ட்டி வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் சொன்ன இந்த லொக்கேஷனில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போனால் 40 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம் ஒன்றை தொடுற அளவுக்கு பட்ஜெட் இருக்குது. பட் பட்ஜெட்டும் கம்மியாக வேணும். நான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயும் ப்ராப்பர்ட்டி வேணும், சிட்டிக்குள்ளே ஈஸியாகவும் ஆக்சஸ் பண்ணிட்டு வரணும், அதுக்கு ட்ரெயின் வேணும். ஸோ ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி வேணும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சி ரொம்ப க்ளோஸில் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே ரயில்வே ஸ்டேஷன் வாசலில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டி ரொம்ப க்ளோஸில் கிடச்சிச்சு. சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இதில் போட்டிருக்கேன். ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரா சிட்டி அப்படிங்கிற நேமில் அந்த ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிலாம் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 500 மீட்டர் தான். ரயில்வே ஸ்டேஷன் வெளியில வந்தீங்கன்னா பைபாஸ் 200 ஃபீட் ரோடு பைபாஸ் இருக்கும். பைபாஸ் சர்வீஸ் ரோட்ல ஒரு 5 வீடு தாண்டினா ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி மெயின்லேயே போட்டிருக்கேன் அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த சைட்டை சுற்றி அப்ரிசியேஷன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஏன்னா மெயின் லைன் சொல்லிட்டேன், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் அப்ரிசியேஷன் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மெயின் சொன்னாவே அங்கே எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன், கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் சொல்லிட்டேன், பைபாஸ் சர்வீஸ் ரோடுன்னு சொல்லிட்டேன். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம், பைபாஸுங்கும் போது பஸ் ஸ்டாண்டும் அப்படியே சர்வீஸ் ரோடில் ஏறிக்கலாம், ஷேர் ஆட்டோவும் ஏறிக்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு ப்ராப்ளமே கிடையாது. எந்த ஒரு வண்டியும் தேவையில்லை. பைக் இருந்தால் தான் போய் வண்டி ரயில்வே ஸ்டேஷனில் போட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நடந்தே வரலாம், நடந்தே போகலாம். ரெண்டாவது மார்க்கெட்னு பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடு, அதாவது நம்ம சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னா கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் லெஃப்ட் சைடு தான் பைபாஸ் சர்வீஸ் ரோடில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரைட் சைடில் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு பெரிய மார்க்கெட். அதாவது கும்மிடிப்பூண்டில் நீங்கள் யாரை கேட்டாலும் இந்த சரௌண்டிங்கில் உள்ள ஒரு 10-20 கிராமத்துக்கு மெயின் பஜாரே பார்த்தா கும்மிடிப்பூண்டி தான். ஸோ ஒரு 2 to 3 கிலோமீட்டரில் பஜாரே இருக்குது, பெரிய மார்க்கெட் இருக்குது. நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து ஈவினிங் போய் பர்ச்சேஸ் பண்ண விட வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 500-700 மீட்டர் தான். போயிட்டு வரலாம். எல்லா கடைகளும் எல்லா ஷாப்ஸுமே இருக்குது. ஸோ மார்க்கெட்டும் பக்கத்தில் அமைஞ்சிருச்சு. மூணாவது என்ன வேணும்? ஸ்கூல் வேணும், காலேஜ் வேணும், ஹாஸ்பிட்டல் வேணும். ஸ்கூல் காலேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா RMK காலேஜ், RMD ஸ்கூல், இது ஃபேமஸ் பிரதர். இந்த சரௌண்டிங்கில் ஃபேமஸ், யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. சர்வீஸ் ரோட்லேயே இருக்குது RMK ஸ்கூல், RMK காலேஜுங்கிறது ஃபேமஸ். ஸோ அது இல்லாமல் TJS காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இதுவும் சைட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பைபாஸ் சர்வீஸ் ரோட்லேயே இந்த காலேஜ் இருக்குது. ஸோ இந்த சரௌண்டிங்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம நிறைய எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க வேணாம். ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது. இருக்கிறதுலே ஃபேமஸான ஸ்கூல்ஸ் 2 ஸ்கூல், காலேஜ் எல்லாமே சொல்லிட்டேன். அது இல்லாமல் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்கள் சைட்டை விட்டு வெளில போனீங்கன்னா பைபாஸ் ரோடு ஏறுறீங்க, பைபாஸ் ரோடுக்கு ஆப்போசிட்டில் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ பிரசாந்த் ஹாஸ்பிட்டலும் ஒரு 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, ஒரு 800 மீட்டர்லேயே இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ நான் சொன்ன எல்லா ஃபெசிலிட்டியுமே, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, மார்க்கெட் இருக்குது, ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ். பட் இதை விட மெயினான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, வீட்டுக்கு மத்தியில் இருக்கணும் ப்ராப்பர்ட்டி, சரௌண்டிங்கில் வீடு இருக்கும். இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? நான் வீடை தனியாக கட்டிட்டு நான் வேலைக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு சேஃப்டிக்கு வேணுமே. ஸோ சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம், அப்படியே வீடுகள் தான்.
சுற்றி வீடு தான், வீட்டுக்கு மத்தியில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி. ஒரு 100-150 குடும்பம் சுற்றி இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா நான் மெயின் சர்வீஸ் ரோட்லேயே ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வீடு இல்லாமல் இருக்காது. ஸோ வீட்டுக்கு மத்தியில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு தேவையான இந்த விஷயம் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தாராளமாக இருக்குது. ஏதோ இருக்குன்னு சொல்ல முடியாது, தாராளமாக இருக்குது. அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாகவே. அது இல்லாமல் இந்த கும்மிடிப்பூண்டியில் வேறு என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்னு சொன்னோம்னா, கும்மிடிப்பூண்டியில் எடுத்திங்கன்னா மெயின் டெவலப்மெண்ட் மோஸ்ட்லி பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கும்மிடிப்பூண்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா கும்மிடிப்பூண்டி ஹப் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அதாவது சென்னைக்குள்ளே பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் பார்த்தா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் என்ன பண்ணுறாங்க, பிரித்து ஸ்பிட் பண்ணி போடுறாங்க. ஒன்று வந்து கீழாம்பாக்கம், அதுக்கடுத்து குத்தம்பாக்கம், அதுக்கடுத்து மாதாவரம். நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மாற்றினதுக்கப்புறம் தான் கீழாம்பாக்கம் பயங்கர டெவலப்மெண்ட். 2500 3000 விற்ற ரேட்டு இப்போ 6000 7000 மேலே போயிடுச்சு. குத்தம்பாக்கம், பூந்தமல்லி குத்தம்பாக்கம் பார்த்தீங்க அந்த ஏரியா ஃபுல்லாக லேஅவுட் போட்டு பயங்கர டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. மாதவரமும் அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு, நல்லா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் 2 இருக்குது சென்னையில். ஒன்று வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், இன்னொன்று சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரத்துக்கு மாற்றுறாங்க, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கும்மிடிப்பூண்டிக்கு மாற்றுறாங்க. அதுதான் கும்மிடிப்பூண்டி ஹப்னு, ரயில்வே ஹப்னு சொல்லி ஆல்ரெடி 2 இயர்க்கு முன்னாடியே உங்களுக்கு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த விஷயம் நம்ம கும்மிடிப்பூண்டிக்கு வந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த டெவலப்மெண்ட் மாதிரியே இந்த ஏரியா டெவலப்மெண்ட்டும் பயங்கரமாக போயிடும். ஏன்னா சென்னையில் இருக்க எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன் போகணும், அவுட்டர் போகிற ட்ரெயின்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ பீக்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே யூஸ் பண்ணுற எல்லாருமே கும்மிடிப்பூண்டியை நோக்கி வர மாதிரி இருக்கும். அப்போ டிரான்ஸ்போர்ட் அதிகமாகும், ஷாப்ஸ் அதிகமாகும், ஏரியா டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே கும்மிடிப்பூண்டில் கொஞ்சம் வருஷத்தில் வரப்போகுது, 4-5 வருஷத்தில் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கும்மிடிப்பூண்டில் பைபாஸ் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நம்ம ப்ராப்பர்ட்டியும் அமைஞ்சிருக்கு. ஸோ சரௌண்டிங் டெவலப்மெண்ட் இது ஒன்று. இது இல்லாமல் இன்னொரு டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கும்மிடிப்பூண்டியை தாண்டினாவே ஆந்திரா வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ளே 3000க்கு மேலே கம்பெனிஸ் அதிகம். சிப்கார்டு, கும்மிடிப்பூண்டிக்கு சிப்கார்டுன்னு சொல்லுவாங்க. இதை தாண்டாவே சிப்கார்டு அதிகம். ஸோ இப்போ நியர்பை கம்பெனிஸ் நிறையா வந்துச்சுன்னா அங்கே ஒர்க் பண்ணுற பர்சன் நிறைய பேர் வருவாங்க. அப்போ அந்த ஏரியாவோட ரெண்டல் இன்கம் அதிகமாகும். ஸோ அந்த ஏரியா டெவலப்மெண்ட் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி கம்பெனி நிறையா இருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாகவே. ஸோ டெவலப்மெண்ட்டுக்குலாம் சொல்ல வேணும்னு சொல்லிட்டே போகலாம், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா கும்மிடிப்பூண்டிங்கிறது ஏதோ ஒரு கிராமம்லாம் கிடையாது, ஆல்ரெடி தெரிஞ்ச ஏரியா. சென்னையில் எல்லாருக்குமே தெரியும் கும்மிடிப்பூண்டி. அந்த மாதிரி கும்மிடிப்பூண்டி மெயின் ஏரியாவில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பிரதர். கும்மிடிப்பூண்டியை பற்றி, அதாவது கும்மிடிப்பூண்டியில் உள்ள இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுவது மூலியம் கும்மிடிப்பூண்டியை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவருடைய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கண்டிப்பாக கும்மிடிப்பூண்டியை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஒன்று கண்டிப்பாக கூகுளில் சர்ச் பண்ணி ஆகும். அந்தளவுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. சூப்பர் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். வெளியில் இப்போ வந்து எந்த கொஸ்டின்ஸும் மேக்ஸிமம் இருக்காது. அப்படி சப்போஸ் கும்மிடிப்பூண்டியோட அடுத்த வளர்ச்சி வேணும் அப்படின்னா அருண் ப்ரோட கான்டெக்ட் பண்ணுங்கள். ப்ரோ வெளியில் உள்ள க்ரோத் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஃபெசிலிட்டிலாம் சொல்லிட்டோம். இங்கே இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வருவோம். அதுவே அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க உண்மையில இருக்கிறத. இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ஏக்கர் 74 சென்ட். ஸோ இந்த சைட்டுக்குள்ள நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த சைட்டுக்கு ஓவரால் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கேன். ஸோ மெயின் வந்து காம்பவுண்ட் வால், சேஃப்டி முக்கியம். என்ன ஹைட் இருக்கேப்பா? ஆமாம், கண்டிப்பாக 13 அடி ஹைட் உள்ளது. ஸோ ஓவரால் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கேன், பில்லர் போட்டிருக்கேன் ஸ்ட்ராங்காக. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயின் சேஃப்டி வந்து செக்யூரிட்டி சர்வீஸ் தான். ஸோ செக்யூரிட்டி சர்வீஸ் 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ள சிசிடிவி கேமரா, ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கேன். இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக. ஏன்னா நான் வந்து லேண்டு வித்துட்டு போகிற கான்செப்ட் என்னுடைய கான்செப்ட் கிடையாது. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி கொடுக்கணும், லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் நான் பேசுவேன். ஸோ அந்த விஷயத்துக்காக எனக்கு சேஃப்டிக்கு இங்கே ஆள் வேணுங்கிறதுக்காக செக்யூரிட்டி சர்வீஸ் சிசிடிவி கேமரா கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் மெயினாக எல்லாரும் பண்ணுற மாதிரியே பிளாக் டாப் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு, பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கேன். மெயினாக இது டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் உள்ள ப்ராஜெக்ட். ஸோ வந்து நம்ம இப்போதைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா டிடிசிபி அப்ரூவ்டோ ரேரா எல்லாமே வாங்க முடியாது. இது டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் உள்ள ஒரு ப்ராஜெக்ட். டாக்குமெண்ட் வெரி 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 கிளியருங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போய் டாக்குமெண்ட் செக் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வெரி வெரி கிளியர். 1950 டில் டேட் வரைக்கும் 76 வருஷத்துக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து தரேன். தாராளமாக செக் பண்ணிக்கலாம். பேங்க் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் எங்கே வேணாலும் நீங்கள் பேங்க் லோன் ட்ரை பண்ணலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே ட்ரை பண்ணலாம். நான் சொல்கிற பேங்க்கில் லோன் போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எங்கே பேங்க் லோன் போகணும்னு சொல்லுங்கள், அதிலே நான் லோன் மூவ் பண்ணி தரேன். எந்த பேங்க்கில் வேணாலும் லோன் ட்ரை பண்ணலாம். சைட்டில் என்ன தான் டெவலப்மெண்ட் சொன்னாலும் டாக்குமெண்ட் கிளியராக இருக்கணும். அதுதான் மெயின் விஷயம். அது வெரி வெரி கிளியர். நம்பி வாங்கலாங்க. சரி ப்ரோ, இவ்வளோ பேசிட்டோம். நம்ம ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறோமா இல்லைன்னா வீடு கட்டி தரோமா? நான் சொன்ன மாதிரியே எனக்கு வீடு தான் பிரதர். வீடு தான். சரி, இவ்வளோ மெயினில் ப்ராப்பர்ட்டி போட்டுட்டு நான் லேண்டாக வித்துட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஒரு 150 பிளாட் போட்டிருக்கேன். இதில் ஒரு 100 வீடு கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு தெருவையே உருவாக்குன மாதிரி இருக்கும், ஒரு ஏரியா உருவாக்குன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஸோ வீடு தான் என்னுடைய கான்செப்ட். ஸோ நான் கொடுத்துருக்க இது வரைக்கும் போட்டிருக்க எல்லாத்துலேயுமே ஆட் போட்டிருக்க எல்லாமே வீடு 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 தான். நான் லேண்டுன்னு ஒரு இடத்துல கூட ஆட் கொடுக்கல. பட் லேண்டு விற்க மாட்டீங்களான்னு கேட்டால் அப்படியும் விற்க முடியாது. நான் அப்படி ஒரு ப்ராஜெக்ட்லேயே நான் எல்லாமே வீடாக தான் கட்டி கொடுப்பேன். நான் 3 வருஷம் இங்கே எல்லாம் வீடு வர கிளைண்டாகவே நான் பார்த்துட்டு இருக்க முடியும், வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும். லேண்டு சேல்ஸ் பண்ணுவேன். லேண்டு என்னன்னா
நான் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்க போகிறேன், இப்போதைக்கு நீட் இல்லை. ஏன்னா கிளைண்ட் அப்படி இருப்பாங்க, பசங்க இங்கே படிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம், இல்லை நான் ஊரில் ஃபேமிலியில் இருக்காங்க, ஒரு வருஷம் எஜுகேஷன் முடிஞ்ச தான் இங்கே வர முடியும், நான் இப்போவே வீடு கட்டுறது வேஸ்ட்டு, அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லேண்டும் தரேன், லேண்டும் வாங்கிக்கலாம், வீடும் கன்ஸ்ட்ரக்ஷனும் நான் பண்ணி தரேன் டோட்டலாகவே. சூப்பர் ப்ரோ. சரி, இப்போ நம்ம டைரெக்டாக மக்களை சொல்லுவோம் ப்ரோ. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க, எத்தனை சரடியில் நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க சொல்லுங்கள். இப்போ லேண்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி என் ப்ராஜெக்ட்டை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சைட் பார்க்க வரீங்க அப்படின்னா, என் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 3 to 4 கிலோமீட்டர் முன்னாடி இதே சர்வீஸ் ரோடில் நீங்கள் கவரப்பேட்டை தாண்டி வரும்போது, இல்லை கவரப்பேட்டைக்கு முன்னாடியும் லேஅவுட் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள லேஅவுட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடில் போட்டிருக்காங்க. ஆன் ரோடில் ரோடை ஒட்டி உள்ள பாட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 rupees, 10,000 ரூபா. நீங்கள் வரும்போது அதை விசாரிச்சுட்டே வாங்க, நான் போய்லாம் சொல்ல, நீங்கள் விசாரிச்சுட்டே வாங்க. ரோடு டச்சில் அது கமர்ஷியல் பிளாட்னு சொல்கிறாங்க. அது கமர்ஷியல் பிளாட் வந்து 10,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. சரி, ஓகே, அது கடை கட்டுற லாபம், இப்போ அதுக்காக கமர்ஷியல் பிளாட்டு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு சொல்லலாம். அதுக்கு அடுத்த பிளாட் எடுத்திங்கன்னா 6,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட். அதாவது மொதல் பிளாட் இல்லாமல் ரெண்டாவது பிளாட் எடுத்திங்கன்னா 6,000. அதில் 5,500 கீழே பிளாட்டே கிடையாது அந்த லேஅவுட்டில். அதை பார்த்துட்டு அதை கிராஸ் பண்ணிங்கன்னா அடுத்த லேஅவுட் நம்ம லேஅவுட். இங்கே நான் கோட் பண்ணுற பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் 2,500 ஒன்லி. சூப்பர். ஸோ 2000 வந்து பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். அதுக்கு வந்து ஆப்போசிட்டில் மார்க்கெட்டோ பஜாரோ எதுவும் கிடையாது. அதுக்கு நீங்கள் கும்மிடிப்பூண்டி தான் தேடி வரணும். அந்த இடத்துல வாங்குறதுக்கு 5,500 6,500 வாங்குறது. எப்பவுமே சிட்டியை ஒட்டி வரும்போது ப்ரைஸ் ஏறும் பார்த்தா சிட்டியை ஒட்டி வரும்போது குறைஞ்சி போகுது. என்ன ஒரு மெயின் ரீசன்னா, அவங்களுக்கு அங்கே உள்ளது என்ன பெரிய டெவலப்மெண்ட்னு பார்த்தா சிறுபாபுரி முருகன் கோயில் இப்போ ஃபேமஸ். அது நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான். ஸோ அதுவும் நியர்பையில் இருக்கனால ஓகே. பட் முருகன் கோயில் நமக்கு ஃபேமஸ். நமக்கு மெயின் என்னன்னா, நான் சொன்ன டிரான்ஸ்போர்ட், மார்க்கெட், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் இதெல்லாமே நமக்கு மெயின் இல்லையா? இது எல்லாமே கும்மிடிப்பூண்டியில் தான் இருக்குது. ஸோ அங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் கும்மிடிப்பூண்டியை தேடி தான் வரணும். ஸோ இந்த கும்மிடிப்பூண்டியில் அவங்க தரதில் பாதிக்கு கீழே 2,500 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நான் போட்டிருக்கேன். DDCP ரேரா அப்ரூவ்டு. இது லேண்ட் பார்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் வெறும் 25 lakhsக்கு தரங்க. 25 லட்ச ரூபாய்க்கு இண்டிவிஜுவல் வீடு மட்டும் இல்லைங்க, லேண்டு வீடும் சேர்த்து சொல்கிறேன் 25 லட்சம். நீங்கள் 25 லட்சம்னா வேறு வீடு கட்டுறதுக்கான அமௌண்ட் நினச்சிக்காதீங்க. லேண்ட் 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, அதில் 450 ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் பெட்ரூம் வீடு கட்டி கொடுத்தா, இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா ஓவராலாக உங்களுக்கு 25 lakhs பட்ஜெட்டில் பண்ணித்தரேன் சிங்கிள் பெட்ரூம். இதே டபுள் பெட்ரூம் நான் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா 29 lakhs பட்ஜெட்டில் டபுள் பெட்ரூம் கட்டித்தரேன், லேண்டு ப்ளஸ் வீடு எல்லாம் சேர்த்து. ஓகே. ஸோ 25ல சிங்கிள், 29ல டபுள் பெட்ரூம். இது கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம் ப்ரோ? கண்டிப்பாக. ஓகே. நான் கட்டியிருக்க ஒரு 6 வீடு இருக்குது. இந்த 6 வீடு எனக்கு பிடிக்கல, நான் என் மாடலுக்கு ஏற்றாப்புல கட்டி கொடுங்கன்னா உங்கள் மாடலுக்கு ஏற்றாப்புல கட்டி கொடுப்பேங்க. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, உங்கள் மாடலுக்கு ஏற்றாப்புல கட்டிங்க. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு இத்தனை வருஷமாக லைஃப்பில் வெயிட் பண்ணியிருக்கோம். முதல் வீடு வாங்குகிறோம். வாங்குற வீடை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண நம்மளால் ஒரு 4 மாதம் வெயிட் பண்ண முடியாதா? 4 மாதம் 5 மாதம் வீடு கட்டி கொடுத்துருவேன். ஸோ அந்த 4-5 மாதம் வெயிட் பண்ணி வீடை பார்த்து பேஸ்மெண்ட்டில் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஃப்ளோர் ரூஃப் முடிகிற வரைக்கும், வாசக்கால் வைக்கிற வரைக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கூட இருந்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஞாபகம் வச்சுக்கிறதெல்லாம் ஒரு கனவு. அதெல்லாம் எனக்கு 2 கொஸ்டின் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து வீடு வாங்குறாங்க, வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு வந்து வீடு குடியேறுவாங்க. ஸோ அது ஓகே. சப்போஸ் எனக்கு வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட் 25 lakhsங்கிறது அமௌண்ட் நிறைய உள்ளவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பர்பஸ் யோசிப்பாங்க. அப்போ நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா ரெண்டல் பர்பஸ்க்குலாம் முடியுமா? இங்கே என்ன மாதிரி ரெண்ட் போயிட்டு இருக்கு? நீங்கள் இந்த சைட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த ஒரு வீடு ரெண்டல் விட்டுருக்கேன். அந்த 3 வீட்டில் அந்த வீடு ரெண்டல் விட்டுருக்கேன். ஓகே. அதில் ஆல்ரெடி ரெண்டல் போயிட்டு இருக்கு. ஒரு கிளைண்ட் வாங்கியிருக்காங்க, வாங்கி ரெண்டல் விட்டுருக்காங்க. எவ்வளோ? 12,000 ரெண்டல் பதர். 12,000 எத்தனை பிஹெச்கே? சிங்கிள் பெட்ரூம் பதர். சிங்கிள் பெட்ரூம் 12,000 போயிட்டு. என்ன ரீசன்னா, நான் முன்னாடியே வீடியோவில் சொன்னது தான், இந்த கும்மிடிப்பூண்டியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 கம்பெனி இருக்குது. ஒரு கம்பெனிக்கு குறைஞ்சது 500 பேர் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் எத்தனை பர்சன் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே கும்மிடிப்பூண்டிக்காரங்க கிடையாது, எல்லாருமே ஊருக்காரங்க, ஊர்லேருந்து வரவங்க, இங்கிட்டு பக்கம் நார்த்துலேருந்து வரவங்க, எல்லோரும் வரவங்க. அவங்களுக்கு ரெண்டல் தேவைப்படும். அப்போ இந்த கும்மிடிப்பூண்டி மார்க்கெட்டை ஒட்டின மாதிரி, ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டின மாதிரி நம்ம போயிட்டு வரக்கு ஈஸியாக ரெண்டல் பார்த்தா இந்த ஏரியா தான் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ 12,000 rupees ரெண்டல் பே பண்ணுறாங்க நம்ம சைட்டுக்குள்ளே. நான் வெளியில் சொல்ல, சைட்டுக்குள்ளேயே 12,000 rupees ரெண்டல் போகுது. ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ரொம்ப சூப்பரான ப்ராஜெக்ட் இது. அதாவது 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வாங்கி அதில் மாதம் இஎம்ஐ ஒரு 18,000 வருது அப்படின்னா அதில் 12,000 ரூபா வாடகையே போயிடுது. வெறும் எக்ஸ்ட்ரா 6,000 போட்டு வீடையும் நமக்கு சொந்தமாக்கிக்கலாம், இடமும் சொந்தமாக்கிக்கலாம். ஸோ வாடகை விட்ட மாதிரி இருக்குது, நமக்கு ப்ராப்பர்ட்டி நமக்கு சொந்தமான மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இதில் கிடைக்கும் ஃபுல்லாகவே. எஸ் ப்ரோ. அந்த கொஸ்டின் தான் வந்து. ஸோ இது இஎம்ஐ கொஸ்டின் இருக்குது. ஸோ இஎம்ஐ 12,000 இது ஒரு 12,000 போச்சு, நம்ம 6,000 மட்டும் கட்டினா போதும். அழகாக வந்து த்ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டன் இல்லாமல் ஒரு வீடு சொந்தமான மாதிரி இருக்கும். இப்போ வீடு வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ கையில் இருக்கணும் அமௌண்ட்?
கண்டிப்பாக இந்த பட்ஜெட் பார்க்குறவங்க வந்து பார்த்து கையில் வர 10 லட்சம் 20 லட்சம்லாம் வச்சுட்டுலாம் பார்க்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நான் வேலைக்கு போயிட்டு வரேன், எனக்கு முதல் வீடு வேணும் அப்படின்னு பார்க்குறவங்க கையில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் இந்த ரேஞ்சு தான் அவங்க கையில் இருக்கும். அதுவே ரெடி பண்ணி தர மாதிரி இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வீடு வாங்கினா கையில் 2 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. 2 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் வீடை வாங்கிட்டு போயிடலாம். பேலன்ஸ் லோன் போட்டு கொடுத்துருவேன். மாதம் லோன் இஎம்ஐ எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு 18,000 நான் முன்னாடி சொன்ன மாதிரி 18,000 இஎம்ஐ வரும். ஓகேங்களா? ஸோ வெறும் 2 லட்சம் இருந்தால் போதும், நம்ம லோன் எடுத்து நம்ம வீடை வாங்கிக்கலாம், நமக்கு சொந்தமாகிக்கலாம். ஸோ இது இல்லாமல் 25 லட்சம் வீடுன்னு சொல்கிறீங்க. 25 லட்ச ரூபாயிலேருந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்தால் அது அந்த செலவு வருது, இந்த செலவு வருது, இது வருது, அது வருதுன்னு சொல்லி ஒரு 35 லட்ச ரூபா கொண்டாந்துறீங்களே சார், இப்படி தான் நீங்கள் வீடியோவில் போட்டு ஏமாத்துறீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த வீடியோலேயே நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் பார்க்க வரீங்க அப்படின்னா இந்த 25 லட்சம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன வரும்னு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். என்கிட்ட எங்கே போனாலும் எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா பிளாட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? நீங்கள் மைண்டில் வச்சுங்க, பிளாட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் லோனில் போகிற மாதிரி இருந்தால் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ், லோனுக்கு போகிற ப்ராசஸிங் ஃபீஸ் அது ஒரு 15,000 20,000 அது ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? இது ரெண்டை தாண்டி வீடை கட்டுறதுக்கு என்கிட்ட எந்த ஒரு இன்ஜினியர்கிட்ட போனாலும் 3 ஃபேஸ் இபி, போர்வெல், பில்டிங் பிளான் அப்ரூவல், செப்டிக் டேங்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜிஎஸ்டி இதை வந்து எக்ஸ்ட்ரா தான் போடுவாங்க. இதை ஸ்கொயர் ஃபீட்டில் சேர்த்து சொல்ல முடியாது. ஸோ இது எக்ஸ்ட்ரா. எதனாலனா இபி நம்ம வீட்டு வாசலே போஸ்ட் இருந்தால் செலவு கம்மி, போஸ்ட் தள்ளி இருந்தால் 2 போஸ்ட் போட்டு போடணும். இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 10,000 அது ஒரு 20,000 ஆயிடுது. ஸோ இந்த கால்குலேஷன் இருக்குது. ரெண்டாவது போர்வெல் எத்தனை அடி போட போகிறோம், இங்கே தண்ணி நல்லாயிருக்கும், தண்ணி நீங்கள் போர் போட்டிருக்கேன், நீங்கள் குடிச்சு பார்க்கலாம். எத்தனை அடி போர் போட போகிறோங்கிற ஒரு இருக்க 60 அடி வரும், ஒருத்தருக்கு 100 அடி வரும், 150 ஏன்னா 8 அடி 9 தண்ணி வந்துடுது. ஸோ அதை பொறுத்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். நல்ல தண்ணி எவ்வளோ தூரம் இருக்கோ அதை பொறுத்து ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இதையும் நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ண முடியாது. பில்டிங் பிளான் அப்ரூவல் நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற பிளான் அப்ரூவல் நம்ம கவர்மெண்ட்டில் வாங்கணும். ஸோ அதையும் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட். என்ன எக்ஸ்ட்ரா வரும்? 25 lakhs வீடு, ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா, லோனுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா, அது இல்லாமல் அடிஷ்னல் சார்ஜஸ் இது எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட். இந்த அடிஷ்னலாக வர சார்ஜ் எவ்வளோ வரும்னா ஒரு 3 lakhs வரும். ஸோ இந்த 4 விஷயம் இருக்குது. வீடு 25, ரிஜிஸ்ட்ரேஷன், ப்ராசஸிங் ஃபீஸ், கன்ஸ்ட்ரக்ஷனுக்குரிய எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். இந்த 4 விஷயத்தில் இந்த ஒன்றை நான் ஃப்ரீயாக கொடுத்துறேன். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குரிய எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இமீடியட்டாக நம்மள்ட்ட வீடு கட்டுற மாதிரி இருந்தால் 3 ஃபேஸ் இபி, போர்வெல், பில்டிங் பிளான் அப்ரூவல், செப்டிக் டேங்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜிஎஸ்டி இந்த 5 விஷயமும் ஃப்ரீ. இதுவே ஒரு 3 லட்ச ரூபா வரும். இது ஃப்ரீ கொடுத்துட்றேன். அப்போ இன்னும் என்னென்ன இருக்குது? 25 lakhs வீடு, அது இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன், அது இல்லாமல் ப்ராசஸிங் ஃபீஸ். ஸோ இது மட்டும்தான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்ட்ரா வர இந்த 2 விஷயம், ரிஜிஸ்ட்ரேஷன், ப்ராசஸிங் ஃபீஸ் இது மட்டும் தான் வரும். மற்றபடி வீடு 25 lakhs, இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எதுவுமே வராது. சின்ன ரெக்வஸ்ட் ப்ரோ, சொல்லுங்கள். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் இன்னொன்று சொன்னீங்களே ப்ராசஸிங் ஃபீஸ் அதை சேர்த்து 25 லட்சத்துக்குள்ளே ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 25 lakhs கீழே நீங்கள் கேட்குறது ஓகே, இதில் ஏதாச்சும் கம்மி பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. 25 lakhs கம்மி பண்ணுறேன். பட் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள ரிஜிஸ்ட்ரேஷனும் ப்ராசஸிங் ஃபீஸையும் நான் எதுவும் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் லோன் வாங்குறதுக்காக பேங்க்குக்கு கட்டுற பேமெண்ட். ஓகே, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் உங்கள் பேரில் லோன் வாங்குறதுக்காக பேங்க்கில் கட்டுற பேமெண்ட். ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் சொத்து வாங்குறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டேக்ஸ். நீங்கள் சொத்தாக வாங்குறதுனால 9% டேக்ஸ் கட்டுறீங்க. நான் உங்கள்கிட்ட பணமாக வாங்கிக்கிறனால, சொத்துக்கு பணம் வாங்குறேன்ல, நான் 18% டேக்ஸ் கட்டுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 27% கவர்மெண்ட்டுக்கு போகுது, வருமானம் போகுது. நான் 18 கட்டிட்டு உங்களுக்கு 9 சேர்த்து கட்டி நான் 27% நான் டேக்ஸ் கட்ட முடியாது. பட் அப்படி கூட வேண்டாம். எனக்கு என்னன்னா நீங்கள் 25 lakhs ரெடியூஸ் பண்ணாலே போதும். ஓகே, 25 lakhsலேருந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முதல் வீடாக இருந்தால் மானியம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தர மானியம் நானே முன்னிருந்து வாங்கி தரேன். 2,60,000 மானியம் கிடைக்கும். உங்கள் லோன் அமௌண்ட்டில் கழியும். சரிங்களா? சூப்பர். அதாவது 25 லட்ச ரூபா வீட்டிலேருந்து உங்களுக்கு முதல் வீடாக இருந்தால் 2,60,000 கழியும். அப்போ ப்ராப்பர்ட்டியோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,40,000 வரும். ஸோ 25லேருந்து ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சு. 22,40,000 இமீடியட்டாக நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் இந்த 22,40,000 நான் கம்மி பண்ணி தரேன். அது எவ்வளோ பண்ணி தருவேன்னா நீங்கள் நேராக சைட்டை பார்த்துட்டு நான் சொன்ன எல்லா விஷயம் இருக்கான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்கிட்ட பேசுங்க. நான் எவ்வளோ பண்ணித்தர முடியுமோ கண்டிப்பாக பண்ணித்தரேன். வேற ப்ரோ, அந்த மானியம் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? அது பேங்க் லோன் பர்சனே பார்த்துக்குவாங்க, நான் பண்ணி தந்துடுறேன். அதுதான் முக்கியம். சூப்பர் ப்ரோ. ஏப்பா வேற என்ன வேணும்? அது இல்லாமல் 2 BHK வந்து 29 lakhs. அதுவும் இதே சேம் காம்ஸ் தான். 2,60,000 கழியும். அதுலேருந்து நான் எவ்வளோ கம்மி பண்ணி தரேங்கிற விஷயம் நீங்கள் நேரில் வந்து சைட்டை பார்த்த பிறகு நான் பண்ணித்தரேன். சூப்பர். மானிங்கிறது 2.6 60 கம்பல்சரி கிடைக்கும். அதாவது 1 BHK 2 BHK சேம் தான். ஃபர்ஸ்ட் டைம் பில்ட் பண்ணுறதுனால சேம். சூப்பர் ப்ரோ. ஸோ ரொம்ப இவ்வளோ தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க. வேறு என்ன வேணும் மக்களே? ஸோ கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் 25 லட்சத்தில் ஒரு புது வீடு கட்டணும், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கட்ட ஆர்வமாக இருக்கீங்க, கனவோடு இருக்கீங்க அப்படின்னா 25 லட்ச ரூபா, வெறும் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாலே போதும். தாராளமாக இங்கே கும்மிடிப்பூண்டி அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இங்கே எண்ணெய் சர்வீஸ் ரோட்டில் எப்படி 200-300 மீட்டர்ஸில் வீடுகளுக்கு மத்தியிலே வந்து நீங்கள் அழகாக ஒரு வீடு கட்டிக்கலாம். அது வித் கவர்மெண்ட்டோட மானியத்தோடு நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? வேறு என்ன வேணும் மக்களே? ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நிறையா வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள்.
ப்ரோ வேறு ஏதாவது நீங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? ஆக்சுவலாக இப்போ என்னன்னா அந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டேன். ப்ராஜெக்ட் வெளில உள்ளது சொல்லிட்டேன், ப்ராஜெக்ட் உள்ளே உள்ளது சொல்லிட்டேன், இதுக்குள்ள நான் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிக்கு பட்ஜெட்டில் தரப்போறேன்னு சொல்லிட்டேன், லோன் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாமே வீடியோட கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஒரு தடவை நான் சொன்னதை விட்டு நீங்கள் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு தடவை வந்து பாருங்கள் சைட்டை, பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது எல்லாமே இருக்கா இல்லைனா நீங்கள் நேரில் என்னவே கேட்கலாம். இங்கே சைட்டில் தான் இருப்பேன், நீங்கள் என்ன கேட்கலாம். நான் சொன்ன எல்லா விஷயமும் இருக்குது, சார் சொன்னது எல்லா விஷயமும் இருக்குது. இதை ஒரு தடவை நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். நான் ஃபேமிலியோட வந்து பார்க்கணுன்னா எப்படி வந்து பார்க்குறது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் பிக்கப் ட்ராப் கேப் ஃபெசிலிட்டி நான் பண்ணித்தரேன். சூப்பர். உங்கள் வீட்டிலே பிக்கப் பண்ணி லொக்கேஷன் காட்டு ரிட்டன் வீட்டிலே ட்ராப் பண்ணிடுவேன். ஃப்ரீ சைட் விசிட் தான். இந்த ஃபஸ்ட் டைம் சைட் பார்க்க வர மட்டும் என்னோட கேபில் வாங்க. அதை நான் ரிக்வஸ்ட்டாகவே கேட்குறேன். என்ன விஷயம்னா எதுக்கு இவனை ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறான் அப்படிலாம் யோசிக்கிறேன். வரும்போது நாங்கள் லொக்கேஷன் காட்டுவோம். அது இல்லாமல் அந்த கூகுள் லொக்கேஷன் அமுச்சு விட்றோம். அது எந்தெந்த சின்ன சின்ன சந்து இருக்கோ அதுக்குள்ளெல்லாம் போய் முட்டி நின்றுட்டு நம்மளுக்கு கால் பண்ணிட்டு நம்ம ஒரு கிளைண்ட்டை பேசிகிட்டு இருப்போம். சார் இங்கே முட்டி நிற்கிது, அங்கே நிற்கிது, இங்கே நிற்பாங்க. நமக்கு அந்த இடத்துல கிளைண்ட்டை பேசுகிறதா அவங்க லொக்கேஷன் சொல்கிறதா எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க சொல்கிற ரூட் ஒரு ரூட்டாக இருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னோட கேபில் வாங்க, நேராக உங்களுக்கு சைட்டுக்கு கூட்டு வருவார். உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இருக்காது. சுற்றி நீங்கள் மேலே உட்காந்து பார்த்துட்டு வரலாம், சைட்டு பார்த்துட்டு ரிட்டன் போயிடலாம். அதுக்கடுத்து வரும்போது நான் கம்பலே பண்ண மாட்டேன். நீங்கள் உங்கள் ஓன் கேப்லேயே வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வரலாம். ஸோ பிக்கப் ட்ராப் கேப் ஃபெசிலிட்டி ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ திரும்ப மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து வாங்கன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு வந்து பாருங்கன்னு சொல்கிறேன். பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மக்கள் வருவாங்க ப்ரோ. இங்கே நம்ம கும்மிடிப்பூண்டி இல்லாமல் சென்னையில் எந்தெந்த இடத்துல சொல்லிட்டோம்ல, நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டோம்ல, லைட்டாக ஒரு ப்ரீஃபாக மட்டும் சொல்லிடுறீங்க. சரி, இது இல்லாமல் வேறு சென்னைக்குள்ளே அதாவது சிட்டிக்குள்ளே வந்து எங்கெங்கே கொடுத்துட்ருக்கீங்க, என்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கீங்க ஷார்ட்டாக சொல்லிடுங்க ப்ரோ. இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்குது. ஆவடியில் வந்து ஒரு 50 லட்சம், 51 லட்சம், 55 லட்சத்தில் வீடு வேணும் டபுள் பெட்ரூம்னா ஆவடியில் இருக்குது. பட்டாபிரமில் போட்டிருக்கேன், அதுவும் 50 லட்சம் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆவடியும் பட்டாபிரம் ஈக்குவல் ஆயிடுச்சு. பட்டாபிரம் எதனால் ஈக்குவல் ஆச்சுன்னா டைட்டில் பார்க் கம்பெனி வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த ஏரியா ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் அவங்களுக்கு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பட்டாபிரமில் வச்சுருக்கேன். 18 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பட்ஜெட்டில் செவ்வாப்பேட்டையில் வச்சிருக்கேன். இண்டிவிஜுவல் வீடு சிங்கிள் பெட்ரூம் நான் சொல்கிறது எல்லாமே வீடோட பட்ஜெட் 18 லட்சம் 20 லட்ச ரூபா பட்ஜெட்டில் செவ்வாப்பேட்டையில் வச்சிருக்கேன். அது இல்லாமல் ஒரு 45 லட்சம் 35 45 லட்சம் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பாரிவாக்கம் அந்த லொக்கேஷன்லையும் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் ஓஎம்ஆர் சரௌண்டிங்கில் பார்க்குற மாதிரி இருந்தால் சிறுச்சேரிக்கு பேக் சைடு, டிசிஎஸ் கம்பெனிக்கு பேக் சைடு ஒரு லேஅவுட் ஒன்று போட்டிருக்கேன். ஈடன் பார்க் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு லேஅவுட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அது வந்து 63 லட்சம் 68 லட்சம் அந்த பட்ஜெட் வரும். அது கொஞ்சம் ஹையாக இருக்குது லொக்கேஷன், மெயின் ப்ரீமியம் லொக்கேஷன், அது மெட்ரோ ரயில் பக்கத்துலேயே வரும். ஸோ அந்த பட்ஜெட்லேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் விட இது எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க வெரி க்ளோஸில் இருக்க ப்ராஜெக்ட். நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான நல்ல பெஸ்ட் ப்ராஜெக்ட் இது. நான் சொல்கிற எல்லாத்தையும் விட இது பெஸ்ட் ப்ராஜெக்ட். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தரேன். பக்கத்தே சொல்லிட்டேன் 4500 6000 10,000 போகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த இடத்துல 2500 நான் போட்டிருக்கேன். கும்மிடிப்பூண்டி ஹப்பு வந்துருச்சுன்னா இது அப்படியே 7000 8000 ஆச்சுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஷார்ட் பீரியடில் நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும்னா அதுக்கு பெஸ்ட் பிளேஸ் இந்த நல்ல கும்மிடிப்பூண்டியை சூஸ் பண்ணலாம். இப்போ போகிற சுச்சுவேஷனில் கும்மிடிப்பூண்டியை சூஸ் பண்ணலாம். சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே, ஸோ சந்தோஷம் மக்களை வந்து பார்த்துங்க. ஸோ மக்களே தேங்க்யூ ஸோ மச். நிறைய வாங்க சைட்டில் மீட் பண்ணலாம், சைட்டில் வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.